வணக்கங்க. வணக்கம். இன்றைக்கி நான் லட்டு செஞ்சு காமிக்கிறேன். லட்டுக்கு வந்து நம்மளுக்கு கடலை மாவு தேவைங்க. இது வந்து 500 கிராமு 500 கிராமு. இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 500 கிராமு. நான் வந்து 1 கிலோ செய்ய போகிறேன். 500 கிராம் கொட்டிட்டேன். இப்போ இன்னொரு பேக்கெட்டு, 2வது பேக்கெட் கொட்டுறேன். இப்போ 1000 கிராம்னாக்கா 1 கிலோ. உப்பு போடுறேங்க. உப்பு போட்டால் தான் இனிப்பு பலகாரத்தில் நல்லாயிருக்கும். 500 கிராம் மாவுக்கு 600 கிராம் தண்ணி ஊற்றணும். நான் 1 கிலோ செய்கிறனால 1200 கிராம் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த கிண்டிக்குவோம். ஒரு ஓரமாக கிண்டிக்குங்க. 1200 ஊற்றுனேன், பத்தலை. இன்னும் ஒரு 200 கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் 1400 கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பிறகு இப்படி தோசை மாவு பதத்துக்கு வரணும். நீங்கள் ஒரே வாட்டி தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கரைச்சிக்குங்க. ஏன்னா 1200ன்னு சொன்னேன், 1400 பிடிச்சிச்சு எனக்கு. ஒரு மாவு ஒரு விதமாக இருக்குங்க. நான் எடுத்த மாவுக்கு வந்து இப்போ 1400 லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கேன். எம்எல் 1400 எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் 500 கிராம் செஞ்சு பார்க்குறதுக்கு 500 கிராம் செஞ்சிங்களா, அதில் பாதி 700 கிராம் தண்ணி ஊற்றுங்க. 700 ஒரே வாட்டி ஊற்றிடாதுங்க. 500 ஊற்றுங்க, அப்புறம் 600 ஊற்றி பாருங்கள், அப்புறம் 700 ஊற்றி பாருங்கள். வெறும் கடலை மாவு, உப்பு, தண்ணி மட்டும்தாங்க இப்போ போட்டு கரைச்சிருக்கேன். மாவை வந்து நான் சின்ன மங்களை கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. கலர் போடுறதுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எடுத்த வச்சு மாவில் நான் சோப்பு கலரை ஊற்றி கிளறிக்கிறேன். சோப்பு கலர் போட்டு நல்லா கிளறிட்டேன். இன்னொரு மங்களை வந்து நான் பச்சை கலர் ஊற்றி கிளறிக்கிறேன். பச்சை கலர் ஊற்றி கிளறிட்டேன். இதுவும் தனியாக ஒரு இடத்துல வச்சுருவோம். இந்த மாவில் வந்து நான் மஞ்சள் கலரை போட போகிறேன். பாருங்க, பிரியாணி கலர் தான். கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். தண்ணி கரைச்சிட்டேன். இப்போ ஊற்றி கிளறிக்குவோம். ரொம்ப இருக்கிறதுல வந்து நான் மஞ்சள் கலர் போட்டிருக்கேன். கேசரி கலருங்க. நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மங்களை வந்து 2 கலரு 3 கலர் எடுத்து வைக்காமல் நீங்கள் ஒரே கலராக செய்கிறதால செய்யலாம். பாருங்க, மஞ்சள் கலர் போட்டு நல்லா கிளறி விட்டேன். அப்போ தான் நம்ம லட்டு செஞ்சோன்னா அங்கங்கே சட்டியை வச்சு எண்ணெய் சூடாயிட்டோன்னே சோப்பு கலரையும் மஞ்சள் கலரை பொரிச்சு எடுத்துட்டேன். தனித்தனியாக பொரிச்சு எடுத்துருக்கேன். சோப்பு கலரையும் பச்சை கலரையும் தனித்தனியாக பொரிச்சு எடுத்து ஒரு மங்களை போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரண்டி தாங்க எடுத்திருக்கேன். கரண்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சுன்னா நம்ம ஊற்றிட்டு இப்படி தட்டுனாவே அது உழுவுங்க. இப்படி தாங்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கணும். நம்ம எல்லா மாவையும் இப்படியே பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். அதனால் சூடாக வைங்க, வேகமாக வைங்க. அப்போ தான் அது உளுந்தகையோட மாவு மேலே எழுந்திரிச்சு வரும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கரண்டி நெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாசமாக இருக்கும். அந்த எண்ணெயிலேயே ஒரு கரண்டி நெய் போட்டுக்கோங்க. இப்போ பொரிஞ்சிச்சு, நம்ம எடுத்துருவோம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் எடுப்போம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோங்க. நீங்கள் இதுலேயும் ஊற்றலாம். சின்னதாக வரும் லட்டுக்குள்ளது. இதுலேயே ஊற்றலாம். இதில் தான் நான் ஊற்றினேன். சோப்பு கலரையும் பச்சை கலரையும் முத்தாக வந்துச்சு. இது வந்து சந்து பெருசாக இருக்கனால பெருசாக வந்துருக்குதுங்க. அது பாருங்க, இது வந்து பெருசாக இருக்குது. பிரச்சனை இல்லைங்க, நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. சோப்பு கலரையும் பச்சை கலரையும் சின்னதாக தான் வேணும். ஏன்னா இது வந்து பிளெண்டர் பண்ண மாட்டோம். அங்கங்கே நம்மளுக்கு அழகாக தெரியறதுக்காக தான் இந்த சோப்பும் பச்சையும். இதோ பாருங்கள், எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாவு காய்ச்சி போகிறேன். டீ வச்சுட்டேன். வந்து நம்ம பூந்தி எல்லாம் பொரிச்சோம்ல லட்டு, அது எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு அந்த சட்டியை தான் வச்சுருக்கேன். 1 கிலோ மாவுனால் நான் 450 லிட்ரு தண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் அரை கிலோ எடுத்தீங்கன்னாக்கா 500 கிராம் செஞ்சீங்கன்னாக்கா 225 கிராம் தண்ணி ஊற்றிக்கங்க. சட்டியில் தண்ணி ஊற்றிடுறேன். சட்டியில் தண்ணியை ஊற்றிட்டேன். இப்போ சீனி 1 கிலோ மாவுக்கு 1 கிலோ சீனி. ஆனால் நான் 1 கிலோ போட மாட்டேன், கொஞ்சம் விட்டுருவேன். ஏன்னாக்கா ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் 1 கிலோ போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் விட்டுருவேன். பாருங்க, கொஞ்சம் விட்டுட்டேன் சீனியை. நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். 500 கிராமுக்கு பாதி போடுங்க. நீங்கள் 500 கிராம் சீனி போடுங்க. இதுலேயும் கொஞ்சம் உப்பு போடணுங்க. அப்போ தான் ருசியாக இருக்கும். இல்லாட்டி வெறும் இனிப்பாக மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் கலரும் போட்டுக்கணும். மஞ்சள் கலரு, வேறு கலரை போடாதீங்க, மஞ்சள் கலரை போடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. இனிப்பு பலகாரத்துலலாம் கொஞ்சம் சீனி போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் இனிப்பாக தான் இருக்கும். அந்த டேஸ்ட்டு தெரியாது. நீங்கள் உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அது தனியாக இருக்கும். லட்டு வந்து தனி டேஸ்ட்டு கொடுக்கும்.
பாகெல்லாம் எடுக்க வேணாங்க, பாகெல்லாம் எடுக்க வேணாம். தண்ணி கொதித்து சீனி கரைஞ்சாவே போதுங்க. சீனி கரைஞ்சிட்டோன்னே நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு கரண்டி நெய் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். முந்திரி பழம், முந்திரி பருப்பு வறுத்து போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு செஞ்சிங்கனாக்கா நீங்கள் அதெல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம். பாருங்கள், சீனி கரையிறது எப்படி பொங்கி வருது. சீனியை நம்ம பார்க்கணும், சீனி இருக்கான்னுட்டு கரைஞ்சிருச்சான்னு. இல்லைனாக்கா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க அடுப்பை. நீங்கள் கிராம்பு வேணும்னால கிராம்பு போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் வேணும்னாக்கா லைட்டாக நசுக்கி போட்டுக்கலாம். உங்கள் விருப்பங்க, நீங்கள் என்ன போடுறீங்களோ போட்டுக்கலாம். இப்போ சீனி எல்லாம் கரைஞ்சிருச்சிங்க, சீனி இல்லை. சீனி கரைஞ்சாவே போதுமானது. இப்போ அரைச்சி வச்சுதான் நான் கொட்டிடுறேன். அரைச்சி வச்சது எல்லாத்தையும் நான் கொட்டிடுறேன். பாகெல்லாம் எடுக்க வேணாம். மொதல் ட்ரை பண்ணுறதா இருந்தாக்கா கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமாக போட்டு நான் கொடுத்த அளவில் எல்லாம் பாதி பாதியாக போட்டு செஞ்சு பாருங்கள். கிண்டிட்டு இந்த இதையும் போட்டுருங்க. இந்த கலர் அவ்வளோதான். யார் யார் கலராக போடுறீங்களோ போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரே வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து அரைக்க வேணாங்க நீங்கள். அப்போ தான் முழுசாக முத்தாக தெரியும். நம்ம உருண்டை பிடிச்சோன்னா நல்லா கிளறி விட்டாச்சு. நல்லா ஆறினோன்னே நீங்கள் பிடிங்கங்க. எல்லாம் சொல்லுவாங்க சுட பிடிக்கணும், பிடிக்கணும்னு. ஆறினோன்னு கூட பிடிக்கலாங்க. தெரியாது அப்போல்லாம் சுட பிடிக்கிறேன்ட்டு கையெல்லாம் சுடுவோம். இப்போ ஆற விட்டு கூட நீங்கள் பிடிக்கலாம். அதோ பாருங்கள், எல்லாத்தையும் கிளறிட்டேன். நீங்கள் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க. இப்போ உருண்டை பிடிக்க போகிறேன். இதோ பாருங்கள், அழகாக பச்சை கலர் சிவப்பு கலரெல்லாம் தெரியுதுல்ல, அதனால தான் நம்ம அந்த கலராக செய்கிறது. எல்லா உருண்டையும் அதே மாதிரி பிடிச்சிருவோம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. லட்டு 500 கிராமுக்கு 50 லட்டுக்கு மேலே வருங்க. 1 கிலோவுக்கு 100 லட்டுக்கு மேலே வரும். நம்ம பிடிக்கிற சைஸை பொறுத்து. பெருசாக பிடிச்சாக்கா கொஞ்சம் குறைவாக வரும். நான் பிடிச்ச சைஸுனாக்கா 100 லட்டு வரும் 1 கிலோ மாவுக்கு.